Good morning, dear aspirants. Today's news. Before the news, current affairs நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். 100 hours of current affairs class, complete material. ரெகுலராக மந்த்லி டெஸ்ட் நடக்கும். போத் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு ரெண்டு விதமான டெஸ்ட்டு. அது நம்ம இன்ஸ்டியூட்டோட ஒரு பெரிய ரெக்கக்னேஷனே வந்து டிட்பிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட். ஒரு நியூஸ் முடிஞ்ச பிறகும் அதில் இருக்கிற ப்ரிலிம்ஸ் ஓரியன்டட்ல முக்கியமான டாப்பிக்கை எடுத்து தொகுத்து கொடுத்துருப்போம் டிட்பிட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக அதையும் படிக்கணும். ஜாயின் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் ஜம்பிங் ஸ்பைடர் டிஸ்கவர்ட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப்டர் 123 இயர். ஸ்பீசிஸ் டிஸ்கவரி நம்மளோட இந்தியாவில் நிறைய எண்டமிக் ஸ்பீசிஸ் இருக்கு, அதுவும் பர்டிகுலர்லி டு வெஸ்டர்ன் காட்ஸ். அப்போ நாளுக்கு நாள் அதிகமான ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி 123 வருஷத்துக்கு கழிச்சு ஜம்பிங் ஸ்பைடர்ஸ் ஒரு விதமான ஸ்பைடர்ஸை நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? எந்த ஏரியாவில் அப்படின்னா சிக்மங்களூர் கர்நாடகா, அந்த ஏரியாவில் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பார்ட்ல, வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிற ஒரு பார்ட்ல. ஓகேவா? சயின்டிபிக் நேம் பிலாஜெனிசிஸ். லாஸ்ட் டாக்குமெண்ட் கேரளாவில் 1902க்கு அப்புறம் அந்த பிலாஜெனிசிஸ் ஜீனஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பைடரை பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. 17 மேல் ஸ்பைடர், 3 ஃபீமேல் ஸ்பைடர் அண்ட் 4 ஜுவனைல்ஸ், இத்தனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. டாக்ஸானமிக்ல poorly studied genus, very few documented about this virus species. ஓகேவா? Western Ghats, one of the biodiversity hotspot in India. Western Ghats பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்த இடத்துல ஃப்ரம் குஜராத் டு தமிழ்நாடு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். லாங் லென்த் பார்த்தீங்கன்னா 1600 கிலோமீட்டர். வித்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வித்து பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர். ஓகேவா? பேரலல் டு அரேபியன் சி, எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் குஜராத் டு தமிழ்நாடு கன்னியாகுமரி வரைக்கும். இங்கே யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க 2012. ஓகேவா? ஸ்டேட் வைட் டிஸ்ட்ரிபியூஷன் குஜராத், மகாராஷ்டிராவில் மேஜர் போர்ஷன் சஹ்யத்ரி ஹில்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். கோவாவில் சென்ட்ரல் பார்ட் சோர்லா காட் சொல்றாங்க. கர்நாடகாவில் பாபா புத்தன் ஹில்ஸ், குதிரேமுக் ஃபேமஸ் ஹில்ஸ். கேரளா டென்ஸ் ஃபாரஸ்ட், நிலம்பூர் அண்டு சைலண்ட் வேலி. தமிழ்நாடு சதர்ன் டிப், ஆனைமலை, நீல்கிரிஸ் அண்ட் காடமம். ஹையஸ்ட் பீக் ஆனைமுடி 2695 மீட்டர்ஸ். அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடபேட்டா 2637 மீட்டர்ஸ். குதிரேமுக் கர்நாடகா 1894 மீட்டர்ஸ். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஷார்ட் ஸ்விஃப்ட் ரிவர்ஸ் ஃபாலோயிங், ரொம்ப லென்த் கம்மியாக இருக்கும். வெஸ்டர்ன் ஃப்ளோவில் இங்கேருந்து அரேபியன் சைடில் ரொம்ப கம்மியான லென்த்தில் போயிட்டு இருக்கும். மண்டோவி, சுராய், காலி, சரவதி, பெரியார், வரத்தப்புழா. வெஸ்ட் ஃப்ளோயிங், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, பெண்ணார், வைகை. கிளைமேட்டிக் டிவிஷன்ஸ் விண்ட்வார்ட் அண்ட் லீவார்ட் சைட். ஓகேவா? விண்ட்வார்ட் சைட், லீவார்ட் சைட். வெஸ்டர்ன் காட்ஸ் எப்படி இருக்குன்னா, ட்ரெயின் அரேஸ் ஆகக்குள்ள, இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃப்ளோ ஆகக்குள்ள பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பார்ட்ஸில் மோதி இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஃபுல்லாக மழை கொடுக்கும். ஸோ இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஃபுல்லாக விண்ட்வார்ட் சைடு, ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக லீவார்ட் சைடு, விச் டஸ் நாட் ரிசீவ் ரெயின்ஃபால். பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரெகக்னைஸ்ட் 1 or 8. உலகத்தில் 8 இருக்கு, 8ல் 1 இங்கே இருக்கு. ஓகேங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ் 7,400 பிளான்ட் ஸ்பீசிஸ் வித் எக்ஸப்ஷனல் எண்டமிக் ரேட்ஸ். எண்டமிக் ரேட்ஸ் அப்படின்னா ஒரு ஏரியாவை ஸ்பெசிஃபிக்கா எண்டமிக் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அப்போ நீலகிரி தார் எண்டமிக் டு நீலகிரி, இந்த ஏரியா அந்த நீலகிரிஸ் மலையில மட்டும்தான் அந்த நீலகிரி டார் இருக்குன்னு அர்த்தம். உலகத்துல வேற எந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி எண்டமிக் ஸ்பீசிஸ் வெஸ்டர்ன் காட்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கு. protected areas and geological heritages. Silent Valley, Kerala, Periyar, Kerala, Bandipur, Karnataka.
கன்சர்வேஷன் ஃப்ரேம்வொர்க், காட்கில் 2 கமிட்டி வந்து வெஸ்டர்ன் காட்ஸை பற்றி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கமிட்டி காட்கில் கமிட்டி expressed the idea of ecologically sensitive zone, which the zone demarcates any construction project in that. கட்டக்கூடாதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கஸ்தூரி ரங்கன் கமிட்டி 2013 அது மோர் டெவலப்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஏரியாஸை அந்த 37% ஏரியாவை வெஸ்டர்ன் காட்ஸோட எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன்ல 37% டிக்ளேர் பண்ணி டெவலப்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஏரியான்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் லிமிடெட் ஸ்பேஸ்ல அலோவ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், சுப்ரீம் கோர்ட் ஃபிளாக்ஸ் மிஸ்யூஸ் ஆஃப் போக்சோ ஆக்ஷன் அடலசன்ட் கன்சல்ட் ரிலேஷன். ஆக்சுவலா அந்த போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது சைல்டு எக்ஸ்பிளாய்டேஷனை தடுக்கிறதுக்காக போட்டது, செக்ஷுவல் அபியூஸை இதெல்லாம் தடுக்கிறதுக்காக இது பண்ணதுதான் அந்த போக்சோ ஆக்ட் 2012. பட் இப்போ அந்த கேஸ் ஃபைல் ஆகிற ரேட்ஸை வச்சு பார்க்கும்போது கன்செஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு ஆஃப்டர் த பிரேக்கப் அந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த ஆக்ட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஆக்ட் போட்டதுக்கு ஆக்டை யூஸ் பண்ணி தப்பான ஆங்கிள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் இன்டர்பிரேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்டிஸ் த பெஞ்ச் ஜஸ்டிஸ் B.V. Nagaratnam and Justice R. Mahadevan presided over this significant matter, demonstrating the judicial concern over the practical application of protective legislation. Practically, the core issue focus பண்றது வந்து practically கொஞ்சம் misleadingல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. Supreme Court has identified troubling pattern where the POCSO Act originally enacted shield the children from sexual exploitation and abuse. ரைட், எப்படி சொன்னதுதான். ஸ்டேட் ரெஸ்பான்சஸ் ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேட் பண்ணிட்டு ஸ்டேட் ரெஸ்பான்ஸை கேட்குறாங்க. அதுல 8 டிக்ளேர் தேர் ரெஸ்பான்ஸ் வேர் தெலுங்கானா, திரிபுரா, ஹிமாச்சல், ஜம்மு அண்ட் காஷ்மீர். த கோர்ட் ஹாஸ் பீன் மானிட்டரிங் திஸ் மேட்டர் த்ரூ PIL, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அப்படின்னா அந்த PIL அப்படிங்கிறது தாக்கப்பட்ட இல்ல பாதிக்கப்பட்டவங்க தான் போடணும்னு அவசியம் இல்லை. பப்ளிக் அந்த இடத்துல இருந்து போடுற பப்ளிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயம் தெரிஞ்சு லிட்டிகேஷன் ஃபைல் பண்றது அந்த PIL, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லி அந்த லிட்டிகேஷன்ல மெஷர்ல வந்த இன்டர்பிரேஷன் தான் இந்த போக்சோ ஆக்ட் பத்தினது. போக்சோ ஆக்ட் enactment 2012 designed to provide robust protection to children below 18 years from sexual abuse. Already said. Emerging judicial observation, court in bail matters, ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மிஸ்லீடிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் இன்டர்வீன் இன் தேர். ஓகேவா, லீகல் ஐலமா. ஸோ ஆக்சுவல் பர்பஸை விட மிஸ்லீடிங் ஆகி போயிட்டு இருக்கு. ப்ரொபோஸ்ட் சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த மிஸ்லீடிங் கான்ட்ரடிக்ஷனை எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னா லிட்ரஸி கேம்பெயின், லீகல் லிட்ரஸி கேம்பெயின், இந்த லாவோட ப்ரொவிஷன்ஸை ஆக்சுவலாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேம்பெயின்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கரிக்குலம்ல இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் இந்த மாதிரி மெக்கானிசம் கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து ப்ரொபோஸ்ட் சொல்யூஷன் ஃபார் த இஷ்யூ. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஏஜ் அப்ரோப்ரியேட் கரிக்குலா, ஆல்ரெடி செட். ட்ரெயின் கவுன்சிலர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் கைடன்ஸ். பேரண்ட் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், பேரண்ட்டும் need to be educated. Okay, legal system, POCSO Act, civil society, the NGOs plays major role to guide the children and parents towards the awareness of POCSO Act. Okay, next, black hole morsels, potential probes for quantum gravity research. black hole நமக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இருக்கிற ஒரு பார்ட். அந்த பிளாக் ஹோல் கிட்ட லைட்டால கூட கிராஸ் பண்ண முடியாது. இஃப் லைட் கிராஸ்ட் பிளாக் ஹோல் அப்படின்னா அந்த லைட்டு பெண்ட் ஆகி வரும். ஸோ அந்த பிளாக் ஹோல் வந்து எவாபரேட்ஸ், டிசப்பர் ஆகிடும் ஒரு டைம்ல பை ஒரு ரேடியேஷன் மூலமா. அப்படி ஃபுல்லா டிசப்பர் ஆகக்குள்ள ரெமினன்ஸ் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு போகும். அந்த ரெமினன்ஸ் தான் வந்து பிளாக் ஹோல் மோர்சல்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பிளாக் ஹோல் மோர்சல்ஸை ஸ்டடி பண்ணாக்கா குவாண்டம் பிசிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம், குவாண்டம் ப்ராப்ளமை பத்தி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்ச் ஸ்டடி. தியரட்டிக்கல் physicist proposes this revolutionary approach. என்ன பார்க்கலாம். Quantum gravity represents physicists move elusive frontier unresolved conflict between
ஐன்ஸ்டீன் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி ஃபுல்லா வந்து ரியல் டைம் வேர்ட்ஸுக்கு அப்ளை ஆகும். பட் குவாண்டம் ரெல்ம்ல ஆக்சுவல் கிராவிட்டில இருந்து எல்லா மூவ்மெண்ட்டும் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் ரிலேட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். திஸ் கேன் பி அட்ரஸ்ட் வியா திஸ் பிளாக் ஹோல் மார்சல்ஸ். Event horizon, understanding the black hole, nothing, not even the light can escape the black hole. Already said. Singularity. And the black hole is the center point, and the singular point pathina very dense. Hawking radiation predicted the theoretical emission caused by the quantum effects. Event horizon. The horizon la create our radiation nala the black hole evaporates. Completely evaporates through the Hawking radiation. The information about everything that fell it appears to vanish to forever. So revolutionary hypothesis. Theoretical research from Harvard and MIT physicists proposed the elegant solution. Black holes may not evaporate completely, and the black hole evaporated Harvard radiation nala அந்த பிளாக் ஹோல் எவாபரேட் ஆகிறது ஃபுல்லா கம்ப்ளீட்டா எவாபரேட் ஆகாது. இட் வில் லீவ் பேக் த ரெமினன்ஸ் விச் இஸ் கால்ட் பிளாக் ஹோல் மோர்சல்ஸ். ஓகேவா? டைனி டென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ப்ரிசர்வ் த ஆல் குவாண்டம் இன்ஃபர்மேஷன். ஸோ குவாண்டம் இன்ஃபர்மேஷன் குவாண்டம் ரெல்மை பத்தி தான் படிக்கிறது. ஸோ அந்த நம்மளோட நேஷனல் குவாண்டம் மிஷன் சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்படி என்னன்னா கியூபிட்ஸ். நம்ம ஆர்டினரியா யூஸ் பண்ணிருக்க கம்ப்யூட்டரை விட பல மடங்கு ஸ்பீடு கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிசர்ச் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த குவாண்டம் கியூபிட்ஸ் ரீட் பண்ணி வச்சிருக்க அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் மிஷின் அது எல்லாத்துக்குமே பேஸ் இந்த குவாண்டம் ஸ்டடி தான், விச் கேன் பி அச்சீவ்டு த்ரூ பிளாக் ஹோல் மோர்சல்ஸ் ரீட். Characteristics of black hole morsels generated during violent cosmic collision between black holes. And black holes மோதக்குள்ள இருக்கலாம். Because these micro black holes process mass comparable to asteroids. Information storage theoretically contains complete quantum information stability. Unlike their parent black holes, these remnants may remain stable extraordinarily. அந்த black hole வந்து அவ்வளோ ஸ்டேபிளா இருக்காது. பட் ஆனால் அந்த black hole morsels பயங்கர ஸ்டேபிள். Scientific implication: quantum gravity bridge provides tangible framework for reconciliation, general relativity, smooth time with the quantum mechanics. Okay, information conservation and information saving can be achieved through this. Okay, theoretical complexities. Merging quantum mechanics with the general relativity remains difficulty. And the difficulty irukku and rendathiyum enachi read pandrathu, which can be achieved through this. Quantum mechanics deals with the discrete probability events whilst general relativity describes the continuous deterministic space-time geometry. Bridging theory: black hole morsels represents more than the theoretical curiosities. Theoretical curiosity விட ரொம்ப அதிகமா ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மோர்சல்ஸ்க்கு இருக்கு. அதுல படிச்சு தெரிஞ்சுக்கிறது த்ரூ குவாண்டம் ரெல்ம்ஸ். நெக்ஸ்ட், கிரீன் இந்தியா மிஷன் ஆம்பிஷியஸ் ஃபாரஸ்ட் ரெஸ்டோரேஷன் பிளான். இந்த கிரீன் இந்தியா மிஷன் அப்படிங்கிறது ஒரு அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம். எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஏதோ ஒரு பில்டிங்கோ இல்லை டேம்ஸோ எது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் ஒரு காட்டை அழிச்சு ஒரு டிஃபாரஸ்டேஷன் மூலமா பண்றாங்க அப்படின்னா பேரலா அஃபாரஸ்டேஷன் பண்ணாதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கும். எவாபரேட் ஆகிற இல்லை ப்ரொடியூஸ் ஆகிற கிரீன் ஹவுஸ் கேஸஸை ரீசைக்கிள் பண்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணலை அப்படின்னா ஹெல்த் எஃபெக்ட்ஸ்லேருந்து எக்கானமிக் டிஃபெக்ட் ஆகிறதுலேருந்து அதை தடுக்கவே முடியாது. ஸோ அதை நோக்கி பயணிக்கிறது தான் இந்த கிரீன் இந்தியா மிஷன். India's renewed commitment to ecological restoration, revised Green India Mission, presents both remarkable opportunities and complex implementation. Key targets: 25 million hectares degraded land by 2030. 2030 இவ்வளோ land ஏரியாவை அஃபாரஸ்டேஷனுக்குள்ள கொண்டு வரோம், which can act as a carbon sink. Carbon sink அப்படின்னா vehicular exhaust, வண்டி இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் எக்ஸாஸ்ட்,
அக்ரிகல்ச்சர் எக்ஸாஸ்ட் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வர்ற கார்பன் டை ஆக்சைடு அல்ல அதர் எஃபுலன்ஸை உள்ள சிங்க் பண்ணிக்கிட்டு பியூரிஃபை பண்ணுறது அந்த கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 3.39 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலன்ட் சிங்கிங் கெப்பாசிட்டி குட் பி ரெடியூஸ்டு. கேம்பா அப்படின்னா கேம்பா ஃபண்டு. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட் ஃபாரஸ்ட் ஏரியாவில் எக்காலஜிக்கல் சென்சிட்டிவிட்டி ஒன்று தள்ளி ஒரு ஏரியாவில் ஃபாரஸ்ட்டை டீஃபாரஸ்டேட் பண்ணி அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 100%ல 10% ஃபண்டு எடுத்து அஃபாரஸ்டேஷனுக்காக செலவு பண்ணி ஆகணுன்றது ஒரு ரூல். அதுதான் அந்த கேம்பா ஃபண்ட். ஓகேவா? The study declining efficiency, IIT Kharagpur study reveals 12% reduction in photosynthetic efficiency of dense forest. என்னதான் ஃபாரஸ்டோட எஃபிஷியன்சி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ரைசிங் டெம்பரேச்சர் அது ஆல்ரெடி நமக்கு தெரியுது. குவாலிட்டி ஃபோக்கஸ் எம்பசிஸ் ஷிஃப்டிங் ஃப்ரம் canopy cover to ecological resilience. கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். ஆக்சுவலா காட்டோட சேர்ந்து வாழ்ற எஸ்டி பீப்புள்ஸ்ல இருந்து மற்ற கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாரும் சேர்ந்து கம்யூனிட்டியா அஃபாரஸ்டேஷன் பண்ணாதான் அதை காப்பாற்ற முடியும். கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம் ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் மினரல் ரிசோர்சஸை பாதுகாக்கிறதுக்கு. அதை வலியுறுத்துற மாதிரியான ஆக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006. கரண்ட் சேலஞ்ச் பிளான்டேஷன் டிரைவ்ஸ் ஆஃபன் பைபாஸ் லோக்கல் கம்யூனிட்டிஸ். சக்சஸ் மாடல் ஒடிசா ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சத்தீஸ்கர் ட்ரைபல் லைவ்லிஹுட் இன்டகிரேஷன். இந்த ரெண்டு மெத்தட்னாலையும் ரெண்டு ஸ்கீம்ஸ்னாலையும் அஃபாரஸ்டேஷனை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் அஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்டை ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்கீம்ஸ் ரெடி பண்ணணும். காம்பா ஆல்ரெடி செட் when forest land is diverted from non-forest produce such as mining, industry, dams, user agencies must compensate for the ecological loss. ஸ்டேட் கேம்பா நேஷனல் லெவல்லையும் அந்த கேம்பா ஃபண்ட் உண்டு, ஸ்டேட் லெவல்லையும் கேம்பா ஃபண்ட் உண்டு. நெட் பிரசன்ட் வேல்யூ அசஸ்மெண்ட் டைவர்டட் ஃப்ரம் ஃபாரஸ்ட் லேண்ட் எக்காலஜிக்கல் வர்த். அப்ஜெக்டிவ்ஸ் as already said to increase the forest cover, reduce the carbon dioxide emission level, ஓகேவா, to contribute to achieve Paris climate deal. net zero influence சொல்லியிருக்கோம், அதை அச்சீவ் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் ப்ராக்டிஸ் திஸ் மார்க் கொஷின். Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.